ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன லட்டுனா மாம்பழ லட்டு தான் செய்ய போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் மாம்பழம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு கிண்ணத்தில் மாம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு கிண்ணத்தில் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம தேங்காய் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும். இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம கிண்ணத்தில் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம மாம்பழம் எடுத்து வச்சுருந்தோம்னா அதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதில் போட்டுட்டு இது கூட ஒரு 2 ஏலக்காய், ஒரு 1/2 கப் சீனி, இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம மாம்பழத்தை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வாங்க அடுத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் வச்சதுக்கப்புறம் நம்ம நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றியாச்சு. நெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் இது பண்ணி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இது கூட போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் வறுத்துட்டு பார்க்கலாம். பாருங்கள், தேங்காய் நல்லா இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 ஸ்பூன் ரவை எடுத்து வச்சுருந்தோம், அதை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதை இது கூட போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நமக்கு தேங்காயும் ரவையும் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வறுபடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாம்பழம் இருக்குல்ல, அதை இது கூட போட்டுக்கலாம். பாருங்கள், மாம்பழத்தை எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா கிண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா இது கெட்டியாகணும். கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாம். சிம்மிலே வச்சு கிண்டுங்க. கெட்டியானதுக்கப்புறம் பார்க்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இது ஆறட்டும். ரொம்ப ஆறிடக்கூடாது. நமக்கு கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதும். நம்ம அதுக்கப்புறம் லட்டு பிடிச்சிக்கலாம். நமக்கு இது நல்லா ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போ நம்ம 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பொட்டுக்கடலை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அது கூட போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை திரிச்சு வச்சது இது கூட போட்டாச்சு. இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். அதில் இந்த பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கையில் லைட்டாக நெய் தடவிட்டு லட்டு பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா லட்டையும் நம்ம பிடிச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு ரொம்ப டேஸ்டியான மாம்பழ லட்டு ரெடி ஆகிட்டு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு மாம்பழத்தில் லட்டு செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.